அவர் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணவே இல்லை. நான் கூப்பிட்டேன், அவர் பட்னியா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறன்னு பார்த்தா அவர் சொல்றாரு சாப்பிட்டு வந்து 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்க நாங்க வர்றதால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ விசுவாசி. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அந்த கோபம்லாம் என் மேல இருந்து போயிடுச்சு. இப்போது ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்குள்ள. அது என்னுடைய கீழ்ப்படிதினால் அல்ல, இயேசுவினுடைய ஒரே கீழ்ப்படிதினால் நான் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். இந்த ஒரு தெளிவோடு போங்க. உன் விசுவாசத்திற்காக நீ மட்டும் காப்பாற்றப்பட போறது கிடையாது, உன் சந்ததியே காப்பாற்றப்பட போகுது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினால், இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுகிறேன், ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் வருகிற ஆசீர்வாதம். நீங்க வந்து நினைக்கிறது எல்லாமே மைண்ட்ல இருக்கிறதா தூக்கி போடுங்க. தேவன் இப்படி அடிப்பாரா அப்படி அடிப்பாரா, ஐயோ எரிச்சல் உள்ள தேவன் கிடையவே கிடையாது. அவர் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நீ எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் வாழ்க்கையில். காரணம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். என் நிலை மாறினாலும் அவர் மாற மாட்டார். உங்களோட கூட தான் இருந்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் போதித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது? ஓகே, வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? நானும் அதே மாதிரி பேசட்டுமா? அப்படி சொல்லிட்டு போயிட்டுமா? ஷார்ட்டாக சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். அப்படிலாம் பேசக்கூடாது, சத்தமாக தெளிவாக சொல்லணும். ஆமாம், ஒன்று கீழ்ப்படியாமை, இன்னொன்று கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை யார் பண்ணா? ஆதாம் பண்ணா. யார்? ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, ஒருவருடைய கீழ்ப்படிதல். ஒருவனுடைய கீழ்ப்படியாமை எல்லோரையும் ஆண்டு கொண்டது. அதே போல் எது ஆண்டு கொண்டது? பாவம் ஆண்டு கொண்டது. அதே போல் ஒருவருடைய கீழ்ப்படிதல் எல்லோரையும் ஆண்டு கொண்டது. எதை ஆண்டு கொண்டது? அவருடைய நீதி நம்மளை எல்லோரையும் ஆண்டு கொண்டது. இப்போது நான் ஆதாமுடைய சந்ததி அல்ல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் இயேசுவினுடைய சந்ததியாய் நான் மாறி இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த கீழ்ப்படியாமை எவ்வளோ பெரிய எஃபெக்ட் இந்த பூமியில் காட்டுச்சோ, அதை விட கீழ்ப்படிதலுடைய எஃபெக்ட் இந்த பூமியில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய எஃபெக்ட் அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், ஆமேன். கடைசியாக எதில் முடித்தான் போன வாரம்? ஆதாம் ஒருவன் கெட்டவன், கெட்டவனுக்கு பிறந்த புள்ள நல்லவன். சொல்லுங்கள். ஆதாம் கெட்டவன், கெட்டவனுக்கு பிறந்த புள்ள நல்லவன். ஆனால் எது டாமினேட் பண்ணுச்சு? கெட்டவனுடைய கீழ்ப்படியாமை தான் டாமினேட் பண்ணி நல்லவனை சாவடிச்சுது. ஆனால் இங்கே யாரு நல்லவர்? இயேசு நல்லவர். நான் யாரு? நான் கெட்டவன். ஆனால் அவருடைய கீழ்ப்படிதல் என்ன டாமினேட் பண்ணி அந்த எஃபெக்ட் எனக்குள்ளாய் வந்து எனக்கு ஜீவனை அளித்தது. அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். யார் அது?
ஆபிரகாம். ஆபிரகாம் அவர் சொல்கிறார், வசனத்தில் சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும். எங்கே வந்துடுது அடுத்தது? ஒருவருடைய கீழ்ப்படிதலுடைய எஃபெக்ட் எதுக்குள்ளே வருது? ஆதாமுடைய எஃபெக்ட் யாருக்குள்ளே வந்தது? அவனுடைய சந்ததிக்குள்ளே வந்தது. அதே போல் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடைய இயேசுடைய எஃபெக்ட், கீழ்ப்படிதலுடைய எஃபெக்ட் யாருக்குள்ளே வருது? சந்ததிக்குள்ளே வருது. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நாம் யாராக இருக்கிறோம்? ஆமாம், ஒரு பாடல் போன வாரம் சொன்னாங்க. என்ன பாடல்? ஜே ஜென்ரேஷன். எத்தனை பேருக்கு தெரியும் ஜே ஜென்ரேஷன்? ஜே ஜென்ரேஷன் யார்? நீங்களாம் யார்? ஜே ஜென்ரேஷனா யார் ஜென்ரேஷன்? ஜீசஸுடைய. நான் யார்? இயேசுவினுடைய சந்ததியாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம், நான் இயேசுவின் சந்ததி. அந்த பாட்டு பாட முடியல, பாடலாம் ஒரு நாளைக்கு, நம்ம பாடலாம். அந்த பாட்டு ரொம்ப எஃபெக்டான பாட்டு. அது ரொம்ப நான் எஃபெக்ட் போடணும், அதுக்கு பாடலாம் அந்த பாட்டு. இப்போ நம்ம இயேசுனுடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் ஒருவன் படிந்தபடியால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? அவன் சந்ததி ஆசீர்வதிக்கிறாரு. யாராரு? சாரால் ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்க லோத்தை ஆசீர்வதிக்கிறாரு. லோத்து யாரு? சித்தப்பா. சித்தப்பா தானே? நீங்கள் அடுத்த பாரு, என்னை பார்க்குற பாரு. ஆமாம், லோத்து அண்ணம்புள்ள. ஆமாம், ஈசாக்குக்கு சித்தப்பா. கரெக்டா? ஈசாக்குக்கு அண்ணன் வரணுமா? ஆபிரகாமுக்கு சித்தப்பா. கரெக்டாக தான் நான் சொல்லிக்கிறேன். என்ன நீங்கள் தான் இனியும் உங்களை நீங்கள் தலையாட்டுறதே நான் பார்க்கக்கூடாது. சித்தப்பாவை ஆசீர்வதிக்கிறாரு ஒருவன் கீழ்ப்படிந்ததினால். சித்தப்பாவை ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்தது யாரை ஆசீர்வதிக்கிறாரு? ஆகாரை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறாரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தையினால இன்னிய வரலாம் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார் என்றால், நான் யாருடைய பிள்ளையாக இருக்கிறேன்? இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்ததினால் நான் இப்போது இயேசுவின் சந்ததியாக இருக்கிறேன். அவருக்குள்ளாய் நான் பிறந்திருக்கிறபடியினால் அவருடைய கீழ்ப்படிதினால் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் சந்ததிகள் என்று சொல்லாமல் அவர் சந்ததி என்று சொன்னபடியால் அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கிறதினால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். எனக்கு பின்வரும் சந்ததிகளும், சொல்லுங்க, எனக்கு பின்வரும் சந்ததிகளும் இது ஆசீர்வாதத்திற்குரியது. ஒருவன் கீழ்ப்படிதினால் எஃபெக்ட் எப்படி அடிக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்து எஃபெக்ட் சொல்றேன். ஆபிரகாமு ஒருத்தனுடைய எஃபெக்ட் இன்னிய நாள் வரல வேலை பார்க்குது. அது அவ்வளோ வேலை பார்க்கணும்னா எனக்காக சிலுவையை சுமந்து கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடி வாங்கி உடம்ப நாராக கிழிச்சு உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய சொந்த பிள்ளையா என்னை கழுவி என்னை மீட்டு கொண்டதுனால அப்போ ஆபிரகாமினுடைய ஒரு கீழ்ப்படிதல் இவ்வளோ எஃபெக்ட் வரும்னா இது வரலும் அவருடைய கீழ்ப்படிதல் என்றென்றைக்குமே என் சந்ததியை நிலைநிற்க பண்ணும். ஆமேன். இதை நான் விசுவாசி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆமேன். டப்பு 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 டப்புன்னு சொல்றீங்க. ஆமேன். அப்புறம் சொல்லுங்க மறுபடியும். வெறும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ கீழ்ப்படியினால் வந்த ஆசீர்வாதங்கள் பார்த்தோம். கீழ்ப்படியாமினால் வரும் பார்க்கலாமா? அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். யார் எடுத்துக்காட்டு? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானே சொல்கிறேன். சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி சொல்லி இருந்தால் செய்வீர் அல்லவா?
அப்போது சுத்தமாவீர் என்று அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். யார் அவரு? நாகம்மான். நாகம்மான். எத்தனை பேர் நாகம்மான் கதை தெரியும்? நாகம்மான் கதை தெரியுமா? இந்த சர்ச்சில் போதிச்சிக்கிறாங்களா நாகம்மான் கதை? உங்கள் பாஸ்டர் போதிச்சிக்கிறாரா? நாகம்மான் என்பவன் வரான். என்னது அவனுக்கு? குஷ்டரோகி. புரியுதுங்களா? குஷ்டரோகி. அவன் யாரை தேடி வரான்? எலிசாவை தேடி வரான். சுகமாவன்ட்டு தேடி வரான். எலிசா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். ஓகேங்களா? எலிசா வீட்டு வாசலில் வந்து நிற்க போது ஒருவன் எப்படி வருவான்? ஒரு சுகம் பெற்று கொள்ள வேண்டும் அப்படின்றா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த டாக்டரை பாருங்க, அவர்கிட்ட போனால் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்ல பார்த்து அந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டரே வந்து என்னை பார்க்காம கம்பவுண்டரை வெளில விட்டு அனுப்பிச்சு அவனை போய் அந்த தானிக்கு எடுத்து குஷ்டு போக சொல்கிறா. சரியா? குஷ்டரோகின்றது வந்து பெரிய வியாதி. அது புரியுதுங்களா? நீக்கப்பட முடியாத வியாதி. குஷ்டரோகினா குஷ்டரோகி ஆளை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? எனக்கு சீரியஸாக தெரிலங்க. எனக்கு நான் வானத்தில் இருக்கிறேன்னா இல்லை நீங்கள் வானத்தில் இருந்துக்கிட்டு நான் ஏதாவது கனவுல மெசேஜ் கொடுத்துனுக்கிறேன்னா எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல. எனக்கு நிஜமாக குஷ்டரோகி நீங்கள் பார்த்ததே இல்லையா? என்னங்க இப்போ இல்லைன்ட்டீங்க? சென்னையில் வந்து பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் நீங்கள். அப்போ விழுப்புரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், விழுப்புரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இயேசுனுடைய ஒரே சித்தம்னாரிங்களா, ஒருவனும் வியாதிப்பட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இதுதான் இயேசுனுடைய சித்தமே. அதுதான் தேவனுடைய சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படும். அப்படின்னா தேவனுடைய சித்தம் அதுதான். ஆனால் இன்னைக்கு வியாதி இருந்தால் நல்லதுன்ட்டாங்க. நீங்கள் இந்த சபையில் இருக்கிறதால அப்படியோ அப்படின்னு கேட்குறீங்க. வெளில போய் பார்த்தா தான் தெரியும். வெளில போயிடாதீங்க, அதை பிடிச்சி இங்கே வந்துடாதீங்க. மறுபடியும் நான் இயேசு நாமத்தினால உங்களை வியாதி நல்லதுன்ட்டாங்க. நான் சொல்கிறேன், இயேசுனுடைய இரத்தத்தின் வல்லமை உலகம் முழுவதும் மீட்பை கொடுத்துருக்கு. ஒருவேளை அது அவர்கள் அறியாமல் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்லுவோம், விழுப்புரமே ஒருத்தரும் ஒரு வியாதிலையும் இருக்கக்கூடாது. ஆமாம், நம்ம சபை மூலிமா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளையிடுறோம். விழுப்புரத்து ஜெபிங்க, இதுக்கெல்லாம் ஜெபிங்க. எந்த சபை ஜெபிக்கலாம் பரவாயில்ல, நம்ம சபை ஒரு உதாரணமாக இருக்கணும். விழுப்புரத்தில் ஒரு வியாதியும் இல்லையா? அப்படிப்பட்ட விழுப்புரம் எந்த ஊரா? எமபுரம்னு சொன்னாங்களே, அது இப்போ நல்ல ஊராக மாறிடுச்சா? எங்கள் இந்த ஊருக்கு வர பற்றி எங்களுக்கு பயம்படுத்தி அனுப்பிச்சாங்க. எமபுரம் அந்த ஊருக்காக போகிறீங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க. வந்தோடனே ஒரு வேலை நடந்துருச்சு. அதெல்லாம் வேணாம், சரி அதெல்லாம் விட்டுருங்க. அப்படிப்பட்ட ஊர் இன்னைக்கு உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது செல்லணும். நான் அதுதான் உங்களுடைய ஆசையம். ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. குஷ்டரோகி அப்போ நம்ம பூலோகத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க. குஷ்டரோகி வந்து ரொம்ப கொடுமையான வியாதிங்க. அது வந்து எப்படின்னா, இந்த கையெல்லாம் வந்து அவங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன், உள்ளே போயிட்டு பற்றியா சொன்னோன்னே மூஞ்சி மாறுது பற்றியா, அப்படியே அந்த இடத்துல இருந்து பிளட் பேங்க்லாம் வந்துக்கினே இருக்கும். பிளட் பேங்க்கில் கூட பிளட்டு கிடைக்காது, ஆனால் அதுலேருந்து பிளட்டு இதுக்கு மேலே வானாம் பிரதர்ன்றீங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அது தீராத வியாதி. அது அந்த குஷ்டரோகி எதற்கு அடையாளம் என்றால் பாவத்திற்கு அடையாளம். புரியுதுங்களா? குஷ்டரோகி எதற்கு அடையாளம்? ஆமாம், இதெல்லாம் நோட் பண்ணிங்க. பாவத்திற்கு அடையாளம் தான் குஷ்டரோகி. பாவத்தினால் வரும் பிரச்சனை தான் குஷ்ட ரோகி. அந்த பாவத்தினால் அவன் தீராத வியாதி குஷ்டரோகியா நாகமான் வரான். ஆனால் அந்த இடத்துல எலிசா அசால்ட்டாக சொல்லி அமிச்சிட்டான், எப்பா அவனை போயிட்டு யோர்தானில் முழுவிட்டு போ சொல்லுன்னு.
உடனே நம்ம ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு? யாருக்கு? நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இது, அவர் வருவார், யார் வருவார்? எலிசா வருவார். சொல்லுங்க, எலிசா வருவார், என்னை தொடுவார். என் தேவன் எங்கேயும் இருக்கிறார். அவர் நான் எப்படி ஜெபம் பண்ணாலும் என்னை கேட்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்கிட்ட கேட்கறதே தெரியுமா, டேய் அவன் 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அவர் செய்வாரான்னுங்கிறான்டா. ஆனா நீ வீட்டில் உட்காந்து கால் ஆட்டிக்கின்னு அவர் செய்வாருன்ற பத்தியா, உன் கூட தான்டா நான் இருக்கிறேன். அவன் 40 நாளா என்னை நம்பலடா, ஆனா நீ என்னை நம்புறடா. அந்த கீழ்ப்படிதலுக்கும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எதுல? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ளா இருக்கிறது. விசுவாசமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அவர் என்ன பண்ண போறாரு? என்ன சொல்லுங்க. விசுவாசமே எனக்கு இல்லைனாலும் அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார், திட்டுவார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள எது வரலாம் நான் உன் கூட இருப்பேன், உன் கூட தாண்டா இருக்கிறேன், எவ்வளோ தாண்டா பொறுமையா இருக்கு. என்னை திட்டி என்னை ஆசீர்வதிக்க தான் போறாரு கண்டி, என்னை விட்டு அவர் எங்கேயும் போவே மாட்டாரு. அவர் இதுதான் சொல்றாரு. இதுதான் நம்ம ஆளுகளுக்கும் ஒத்து வராது. யாருக்கு? ஈஸியா சொன்னா யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குங்க, நீங்களாம் நல்லா வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. மற்றவங்களுக்கு ஈஸியா சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. எல்லாருக்கும் கஷ்டமா ஒன்று கிடைச்சா அதுல பயங்கர இது இருக்கும். ஈஸியா ஒன்று கிடைச்சிச்சுன்னா அதுல யாரும் இது பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்களே இருக்கிறாங்க. புதுசாக யாராவது வந்தான்னு வச்சிங்களேன், ஜெபிக்க முடியாது. போயிட்டு அடுத்த வாரம் வா, 3 வாரம் தொடர்ந்து வா, 4 வாரம் தொடர்ந்து வா, நீ உபவாச ஜெபத்துக்கு வா, நீ இதுக்கு வா. ஏன்னா இவங்களுக்கே போயிட்டு நாளைக்கு வா, இதுக்கு வா, அதுக்கு வா. இதில் பெரிய சுவிசேஷமே அடங்கியிருக்கு. எதில்? சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி, சுகச்செய்தி. யார் அதை செஞ்சா? இயேசு. இதுல பெரிய சுவிசேஷமே பழைய ஏற்பாட்டில் கொடுத்துட்டாரு. எதுல கொடுத்துட்டாரு? நாகமான் விஷயத்துல கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? ஆனா நம்ம ஆளுங்க ஈஸியா சுகத்தை அடைஞ்சிட கூட 4 முறை வரட்டும், வாரம் சுகம் வாங்கிட்டு போயிடுவாராம். நம்ம இவருக்கு ஜெபம் பண்ணணுமா, 4 வாரம் வரட்டும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாகமானு அவனே என்ன நினைச்சிட்டான், அவர் ஏதாவது வசனம் படிக்கலாமா? என்னது படிங்க, அது வசனம் எங்க வருது? அதற்கு நாகமான் கடும் தான் பாருங்களேன். இதுதான் எல்லாருக்கும் ஆகுறது. ஒன்று நான் ஈஸியாக சொல்கிறேன், பிரதர் விசுவாசிங்க, பிரதர் நடக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பிரதர், விசுவாசிங்க நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிங்க பிரதர். இது ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு, அவர் என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணவே இல்லை. நான் கூப்பிட்டேன், அவர் பட்னியாக ஜெபம் பண்ணிட்டு போவார்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, சாப்பிட்டு 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்கே நாங்கள் வர்றதால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசி. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணாமல் இல்லை, ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கிறோம். அவர் கை வைக்கல, அவர் வீட்டுக்கு வரல. இன்னும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் பண்ணீங்க, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நாகமான் இப்போ நாகமானுக்கு என்னன்னா, ஈஸியாக சொன்னது அவனுக்கு பிடிக்கல. அவனை பொறுத்தவரையிலும் தலை மேலே கை வச்சுன்னா, அதான் சொல்கிறேன்ல, டங்கு 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 டங்குன்னு கொஞ்சம் நேரம் ஆனனா அப்பா விடுதலை வந்துருச்சுடா அப்படி நாகமான் நினச்சிட்டான். படிங்க அந்த வார்த்தையை, இப்போ படிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் பாருங்க, வெளியே நின்று என்னது, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அந்த கையினால் நான் எதுங்க தடவணும் சொல்லுங்க. இப்ப புரியும் உங்களுக்கு. இப்படிதான் எல்லாம் நினைச்சுன்னுங்கிறாங்க. அவர் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணல,
கட்டி இருக்கு, கட்டியில் கை வச்சு ஜோம் பண்ணவே இல்லை. அவன் பாருங்க, அதே தான் அவன் பழைய அப்பயே சொல்லிட்டுக்கிறான். யாரு? நாகமான். அவர் தேவனுடைய நாமத்தை கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு கையினால அந்த இடத்தை தடவி இவ்வித குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள். பாருங்க, யார் நினைச்சுன்னு அவனுக்குள்ளதான் நினைச்சுருக்கான். யாராவது நீங்க நினைச்சுக்கிறீங்களா? ஐயோ, அவர் என் கையை தடவி ஜோம் பண்ணுவாரு, தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுவாரு, யாரா நினைக்கிறீங்களா? பெரிய இதோ பாருங்க, ஈஸியான வேலை. அதில் தான் இப்போ பாயிண்ட்டுக்கே வரேன். ஈஸியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? போய் யோர்தானில் போய் 7 தரம் முழுங்கிட்டு போடான்றாரு. அதுக்கு அவர் தேவனுடைய நாமத்தை பூச்சி தத்தன்னு ஆட வச்சு கீழே உழ வச்சு போ அப்படின்னு சொன்ன உடனே அது போயிடும். அப்படிலாம் நினச்சி பார்த்தா இவர் என்னடா டபால்னு போ சொல்லிட்டாரு மொட்டையா. அதுவும் பாரு, ஆள் நினச்சி போ சொல்லிக்கிறாரு. மரியாதை கூட என்னை பார்க்கல. ஏன்னா இவன் ஒரு பெரிய ஆள். யாரு? நாகமான். அதாவது எப்படி சொல்றது, பிஎம்முக்கு என்னது தலைவரா, தளபதி மாதிரி. இவன் கண்டுக்கவே இல்லை. தேவனுடைய ஊழியக்காரன்லாம் யாரையும் மதிக்கவே மாட்டானுங்க. பத்தியா, இதுக்கு ஆம்பேனே வர மாட்டேது. ஆனால் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பேன். மற்ற சபை மாதிரி இது கிடையாது. அடுத்ததுக்கு போயிடலாம். புரிஞ்சிச்சா? இது நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு முடிஞ்ச? அடுத்தது தொடுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரட்டில் ஏறி போயின்னுக்கிறாங்க. அவன் யாரு? நாகம்மா. கோவப்பட்டு கடும் கோபம் கொண்டு போகிறான். அங்கே ஒரு புத்திசாலி இவன் கூட வந்தவன் இருக்கிறான். எப்போ கூட ஒரு புத்திசாலி யாராவது ஒருத்தங்க கூட இருக்க தான் செய்வாங்க. அந்த புத்திசாலி சொல்கிறான், அவன் ஊழியக்காரர், அதான் அவன் கூட வந்த வேலையாள் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அதாவது எஜமானே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? போய் முட்டையை வாங்கினுவா, அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவா, 4 நாள் நீ ஃபாஸ்டிங்ல இருந்து வா, நீ பட்னியா 40 நாள் வா, அதெல்லாம் சொன்னா செய்வல்ல. அவர் என்ன சொல்லிட்டாரு உன்னை பார்த்து? சொல்லுங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு உன்னை பார்த்து? எல்விஸ் பிரதர் என்ன சொல்லிட்டாரு உன்னை பார்த்து? நீ ஏன் அவர் மேல கோபமாகிற? என்ன சொல்லிட்டாரு? விசுவாசின்னு தானே சொன்னாரு. அது உன்னால முடியாதா? இங்க அதான் வருது பாருங்க. அதை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்போது சுத்தமாயிரு என்றும் மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியில் இவன் யாரு? நாகமான். கீழ்ப்படி. அதனால அந்த பாவம் அவனோட தான் போகுது. சொல்லுங்க, கீழ்ப்படியாதனால அந்த பாவம் அவனோட போகுது. அந்த பாவத்தினுடைய வல்லமை தான் எது? வியாதி, குஷ்டரோகி எல்லாமே. ஆனா அவனோட போகுது கீழ்ப்படியாததுனால. இப்போ இவன் சொல்றான், சொன்ன செகண்ட்ல அவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் 7 தரம் முழுங்குறான். என்ன ஆயிட்டான்? அவனுடைய சரீரம் சிறு குழந்தைய போல மாறிட்டு. யாருடைய சரீரம்? நாகமானுடைய சரீரம். பாருங்க, 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்ப கீழ்ப்படிந்ததுனால வந்தது என்னது? பாவமே போயிடுச்சு, சாபம் போயிடுச்சு. சாபம் எத்தனை ஜெனரேஷனு? டக்குன்னு சொல்வீங்க பாரு. சாபம் சொல்லுங்க, சாபம் எத்தனை ஜெனரேஷனு? 10. சரி, நான் இப்போ லைனா வரேன். 1 2 3 3 கை தூக்க மாட்டீங்களா? 3 4 5 6. அதுதாங்க 3ஆம் 4ஆம் தலைமுறை தான் சொல்றேன். சாபம் எத்தனை தலைமுறைன்னு கேட்கிறேன். இவரு சொல்றாரு 3ன்னு சொன்னாரு, அவங்க சொன்னாங்க 4ன்னாங்க. ஒருத்தர் 2த்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு, 3 4ன்ட்டாரு. அப்புறம் 3 4 வைப்போம். இவரு தனியா 3 சொன்னாரு, அவரு 4 சொன்னாரு. அவர் 3/4 அப்படின்ட்டாரு. அதுதான் உண்மை. 7 அதை நீங்க கூட்டிக்கினீங்க, ஆனா வேதத்துல கூட்டவே சொல்லியே. 3 அல்லது 4 தலைமுறை அப்படின்னு அவர் வேதத்துல இப்படி எழுதியிருக்கா? 3/4 ஜெனரேஷன் அப்படின்னு எழுதியிருக்கா?
இல்லை, அப்போ 3/4, அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை இதுவாகும். இப்போ இவன் கீழ்ப்படிந்ததுனால பாருங்க சொல்றேன், கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பாவம் அப்பயே கழுவப்பட்டு அவன் சிறு குழந்தையை போல அவனுடைய மாம்சம் மாறிற்று. யாருடைய மாம்சம்? நாகமானுடைய மாம்சம். இப்பயும் நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்போதே நீங்கள் காண்பீர்கள். விசுவாசம் தான் உங்களுடைய கீழ்ப்படிதலா இருக்கிறது. இயேசு கீழ்ப்படிந்துட்டார், அதனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்க ஒரே ஒன்று படிக்கணும் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும், அவர் கீழ்ப்படிச்சிட்டாருன்னா எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா வந்துருமா? அப்ப நான் எதுவுமே செய்யக்கூடாதா? செய்யணும். எது செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம். இப்ப பாருங்க, இங்க சுத்தமாயிட்டாரா? இப்போ ஒருத்தர் வராரு. யாரு? கேயாசி. யார் அவரு? இதுதான் சொன்னேன். யார்? கரெக்டா? கேஎஸ்சி கரெக்டு தானே? நீங்களாம் சொல்லுங்க. எனக்கு கேஆசி இல்லை, கேஆசி வராரு. யார் அவரு? இவர் ஒரு ஊழியக்காரர். யாருக்கு ஊழியக்காரு? எலிசாக்கு இவர் ஊழியக்காரு. பாருங்க, அந்த சைடில் ஒரு நல்லவங்கிறான், இந்த சைடில் ஒரு கெட்டவங்கிறான். எல்லா பக்கமும் நல்லவன் கெட்டவன் இருக்குதான் செய்யறானுங்கள. ஆனால் நல்லவன் சொல்கிறது தான் அங்கே வேலையே செய்யுது. யார்? இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் நாகமானுடைய ஊழியக்காரன், அந்த பக்கம் ஆதாமு கெட்டவன், இந்த பக்கம் எலிசாவுடைய ஊழியக்காரன். இவன் என்னமா பண்ணிட்டான், இவன் சுகத்தை பெற்ற உடனே காணிக்க கொடுக்கலான்னு வரான். யார்? நாகமான் எலிசா கிட்ட காணிக்க கொடுக்கலான்னு வரான். ஆனால் எலிசா சொல்கிறான், காணிக்க நான் வாங்க மாட்டேன்றான். 1000 பேர்கிட்ட, எத்தனையோ பேர்கிட்ட வாங்கினவன் காணிக்க, ஆனால் இந்த சுகத்தில் அவன் வாங்கவே இல்லை. காரணம் என்னறீங்களா? சுகம் இலவசம். பாவத்தை கழுவுற பலி இலவசம். ஏன் பாவத்தை போக்கும் பலி இலவசம்னா, அதை கல்வாரி சிலுவையிலே இயேசு அவருடைய ரத்தத்தினால் சிந்தி நம்மளுக்கு மீட்டு இலவசமா நம்ம கிட்ட கொடுத்தாரு. அது இலவசம், அதுல காசை வாங்க கூடாது. ஏனென்றால் பாவத்தை கழுவக்கூடிய பலி நம்மிடம் கிடையாது. பாவத்தை கழுவக்கூடிய பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் அது முடியும். அதுல காசை வாங்க முடியாது. அது இலவசம், முற்றிலும் அது இலவசம். அப்போ இலவசம் பார்த்து அவன் சொல்றான், வானா நீ கிளம்புன்ட்டான். அவன் என்ன பண்றான்? கிளம்பி வருத்தத்தோடு போறான். யாரு? நாகமான் சந்தோஷத்தோடு தான் போறான். ஆனா இவரு ஊழியக்காரு வாங்கலையான்னு. இப்ப கேஎஸ் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அவருக்கு மனம் பொறுக்க இல்லை. கேஎஸ் இப்போ அவர் என்னமா பண்றாரு? யாரும் நாகமானு போனவொடனே அப்படியே எலிசா கிட்ட இருந்து அப்படியே பின்னாடி போறாரு. இப்படி பின்னாடி போய் சேரட்டை ஃபாலோ பண்றாரு. எதை? குதிரை இதை அவன் போய் நிற்கிறான்ல, ஃபாலோ பண்ணிட்டாரு. பாருங்க, அன்றைக்கே ரியர் வியூ மிரர்லாம் இருக்குது, சென்ட்ரல் மிரர்லாம். இவன் பின்னாடி ஓடி வர்றத சென்ட்ரல் மிரரில் இவன் பார்த்துட்டான். யார்? உங்களுக்கு சென்ட்ரல் மிரர்லாம் தெரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்லை? ஆமாம், அவன் பின்னாடி ஓடியாருனான். எப்படியோ இவன் பார்த்துட்டான். மிரர் வச்சுன்னு போனாரான்னு தெரில. அவன் பின்னாடி வரதை பார்த்துட்டு, என்னடா இவருடைய எலிசாவுடைய ஊழியக்காரன் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்பின்னு போகிறான். அவனை எதிர்கொண்டு போகிறான். இவர் போய் சொல்கிறாரு, என்ன சுக செய்தியா அப்படின்றான். அதுக்கு அவன் சொல்கிறான், இப்பொழுதுதான் 2 வாலிபர்கள் தேடி வந்தார்கள், ஐயாவை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு மாற்று வஸ்திரங்கள் 2 வேணும் என்பது கேட்டுக்கொள்வோம். உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்பா நீ வந்து கேட்டதே பெரிய விஷயம். அவன் தான் நினச்சிட்டான் எலிசா தான் கேட்குறாருன்னு நாகமான் நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறான், வெள்ளியை கொடுக்குறான், மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் வாங்கிக்கின்னு நைஸா வந்துட்டார். எங்கே? யார்கிட்ட? எல்சா கிட்ட வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துனுக்கிறாரு. இப்போ எல்சா வந்து, தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. கரெக்டாக வசனம் கரெக்டாக போயின்னுக்கிறீங்க போல, பரவாயில்லையா? கரெக்டாக தான் அப்போ நான் போயின்னுக்கிறேன்னா. அது பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அதான் ஒன்றும் தெரியாத போல போய் நின்றாரு. கேஆசியே பாருங்க சொல்றாரு, கேஆசியே எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு. உடனே இவனுக்கு தட்டுன்னு ஆரம்பம். அவனுக்கு உடனே அவன் சொல்றான், எலிசா சொல்றான், என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? பாருங்க, இதாங்க 7th சென்ஸ். என்னது சொல்லுங்க? 7ஆம். நம்மளை தேவன் படைக்க பார்த்து 7 அறிவோடு தான் படிச்சாரு. பாரு, எதுக்கும் ஆமேன்னு வர மாதிரி. தேவன் நம்மளை படைக்க பார்த்து 7 அறிவுல தான் படிச்சாரு.
அதுதான் இந்த சொல்றேன், ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு அறிவு கட்டாயிடுச்சு. அந்த 7ஆம் அறிவு தான் தேவனை போல நம்மளை படைச்சது. அவர் சாயலாகவும் அவருமா அவரை போலே நம்மளை படைச்சாரு, 7 அறிவு வச்சுதான் படைச்சாரு. ஆனா அவனுடைய கீழ்ப்படியாமனால இப்படி ஆயிடுச்சு. இவன் கேட்கிறான், என் மனம் உன்னோட வரவில்லையா, சொல்லவில்லையா, அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எலிசா சொல்றாரு, நீ அந்த இது போய் வாங்கினதுனால பாருங்க எங்க டக்குன்னு அது செயல் ஆகுதுன்னு பாருங்க. இதோ நான் உம்முடன் எத்தனை வருஷம்? 27மா 27 வச்சாச்சா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம், இங்க பாருங்க, குஷ்டரோகம் என்பது என்னது? பாவம். ஓகேங்களா? நாகமானின் குஷ்டரோகம் அவன் கீழ்ப்படிந்ததனால அவன் மறுபடியும் எப்படி மாறிட்டான்? சிறு குழந்தை போல மாறிட்டான். இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்தோடனே எப்படி மாறிட்டீங்க? சிறு குழந்தையா மாறிட்டீங்க. ஏன்னா இப்ப யாருக்கு நீங்க பிறந்துட்டீங்க? இயேசுக்கு பிறந்தனால நீங்க மறுபடியும் உங்க பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு உங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்க கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிட்டீங்க. ஆனா இவனுக்கு பாருங்க, அவனுடைய குஷ்டரோகம், அதாவது அவனுடைய பாவம் உன்னையும் யாருங்க கீழ்ப்படியில? கேயாசி தானங்க கீழ்ப்படியில. இங்க என்ன சொல்றாரு? உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். சொல்லுங்க, இது வாயில வராது. பாருங்க, ஒருத்தன் கீழ்ப்படியாதனால அவனுடைய எஃபெக்ட் எங்க வருது? இவனோட போக வேண்டியது தானங்க. யாரோட? கேயாசியோட. உன்னையும் உன் சந்ததியாரையும் பாருங்க என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை போல நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு கீழ்ப்படிதலின் எஃபெக்ட் ஒருவனை குழந்தையாவே மாத்திருச்சு. ஒருவன் கீழ்ப்படியாமையுடைய எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சு? சந்ததியே இல்லை. ஆனா சொல்றாரு, உனக்கும் பிடிக்கும், உன் சந்ததியாரையும் பிடிக்கும். எது? அந்த பாவம், சாபங்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய என்ன சொல்றது, பழைய ஏற்பாட்டினுடைய முறைகள் சொல்லலாம். இதுதான் வேதத்தினுடைய முறைகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி ஒன்று இருந்தது. அந்த வசனம் எங்க இருக்குன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை. அது எங்க வருது அந்த வசனம்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சொல்லுங்க, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வைங்க, அது நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். பாருங்க, தேவன் நல்லவர் தானே பேசுனுக்கிறோம். நான் என்னைக்காவது என் வாயிலேருந்து தேவன் கெட்டவர்னு சொல்லியிருப்பேனா? இன்னொன்று, நான் சிலுவையை குறித்து மட்டும்தான் எப்பவுமே பேசுவேன். புரியுதுங்களா? ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு பெரிய விடுதலையே வந்திருக்கு. வசனத்தினால நான் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்பவில்லை என்று பவுல் சொன்னது போல நானும் அப்படியாக உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறேன். இங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனா. இப்போ பாருங்க, இப்போ பயம் வந்துருச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு பயமா இருக்குது? பயமா இருக்குதா இல்லையா? உங்கள் தேவன், ஐயோ இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு என் வாழ்க்கையில் நான் பயந்த நாட்கள் இருக்கு பாருங்க. டக்குன்னு சொல்லுவாங்க, உன் தேவன் எரிச்சல் உள்ளவளா இருக்கிறார் உன் மேல அப்படின்னு. அவ்வளோதாங்க, எனக்கு அத்தோட ஒரு மாதம் எனக்கு அல்லு கயின்றோம். சாதாரணமாகவே தொட நடுங்க தெரியுங்களா? கிடுன்னு அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். எது பார்த்தாலும் பயம், எங்கே போனாலும் பயம், வீட்டுக்குள்ளேயே உக்காதுன்னு உன் தேவன் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்டு இனியும் பயப்படாதீங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் எப்பயோ தீர்வு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. யாரால வந்தது? ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே. இதுக்கு மட்டும் சொல்லுங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அந்த கோபம்லாம் என் மேல இருந்து போயிடுச்சு. எரிச்சல் உள்ள தேவனா இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை இதவருங்க. பிதாக்கள்னா யாரு? அப்பா அம்மா. இப்ப கேயாசி யாரு? அப்பா. அவன் செஞ்ச தப்பால எங்க வந்தது? உன் சந்ததி பாதிக்கப்படுது. ஆபிரகாம் யாரு? அப்பா. அவன் செஞ்ச தப்பால யாரு பாதிக்கப்படுறா?
ஈசாக்கு, சாராளு, ஈசாக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆதாம் ஒருவனுடைய எஃபெக்ட் யார் மேல வந்தது? அவன் சந்ததி மேல வந்து நின்றது. இயேசுடைய ஒரு எஃபெக்ட் யார் மேல வந்து கொண்டிருக்கிறது? என் மேல வந்து கொண்டிருக்கிறது. இங்க சொல்றாரு அவனுடைய அக்கிரமத்தைன்னா என்னது? அதான் டிசோபீடியன்ஸ். ஓகேங்களா? அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை தான் சொல்லுவாங்களே, எங்க அப்பன் செஞ்ச பாவம் என்னது, அந்த ஆள் செஞ்சுட்டு போட்டான், அவனுடைய சாபம்லாம் என்னை வந்து தாக்குது. எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி வார்த்தையை? கேட்டுக்கிறீங்களா? ஏன் பிரதர் உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? முன்னோர்கள் யாரோ செஞ்சிட்டாங்க, அதுதாங்க இந்த தலைமுறை வந்து, இது வந்து உலகத்தில் சொல்கிற வார்த்தை, 7 தலைமுறை தாகும்னு. அவன் 3 4 டிவைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆட் பண்ணிட்டான். ஆட் பண்ணதால அவன் அப்படி போயிட்டான். ஆக மொத்தம் எல்லாம் வசனத்தில் தான் கனெக்டிங்காக இருக்கிறாங்க. இல்லை, வசனத்தில் கனெக்டிங்காக இருக்கிறாங்க. நம்ம ஆட்களும் இந்த வசனத்தில் கரெக்டாக கனெக்டிங்கில் இருக்கிறாங்க. எதில்? 3 4 தலைமுறை. அதுதான் சாபம். உன் வாழ்க்கையில் பாவம் போவாத காரணம், நீ செஞ்ச சாபம் உன் பிள்ளைங்கள தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே அதை தான் சொல்கிறார், பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இங்கே தாங்க எனக்கு வருத்தமே. இதை பேசுறதுக்கு உன் தலை மேல சாபம் இருக்கு, உன் மேல பாவம் இருக்கு. உன் பிள்ளைகள் ஏன் அடிப்பட்டாங்க தெரியுமா? நீ செஞ்ச தப்பால தான் உன் புள்ள அடிபட்டுச்சு. உன் பேரை ஏன் அடிப்பட்டான் தெரியுமா? உன் புள்ள செஞ்ச தப்பால தான் உன் பேரை அடிபட்டான். இதை பேசுறதுக்கு லட்ச ஊழியக்காரர்கள். எதை பேசுறதுக்கு? இதை சொல்றதுக்கு. ஆனா அந்த பாவ சாபத்திலிருந்து உன்னை 1000 தலைமுறை மட்டும் வாழ வைப்பேன் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லையே. எவ்வளோ மன ஒரு வேதனை இல்லை இது? சிலர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. இதை பேசுறதுக்கு லட்சாதிபதி ஊழியக்காரங்க. ஆனா 1000 தலைமுறை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறாரே, அதை சொல்றதுக்கு யாருமே கிடையாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளை தெரிந்து கொண்டார். பாருங்க, இதுதான் என்ன பண்றான்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். அப்போ சொல்லிட்டாரா? இப்போ பிசாசு என்ன பண்றான்? அப்போ 3 4 தலைமுறை தாங்க அன்னைக்கு வந்தது யாத்திராகமத்தில். அப்போ 3 4 தலைமுறைனா 4 தலைமுறை முடிஞ்சிச்சேங்க. அதுக்கப்புறம் 6000 வருஷம் வாழ்ந்தாங்களாங்க. இதுவரையிலும் எப்படிங்க வரும்? அங்கதான் பிசாசு டெக்னிக்காக வேலை பார்த்துக்கிறான். யாரு? பிசாசு டெக்னிக்காக வேலை பார்த்துக்கிறான். அவனுடைய என்னமா, ஓ சாபம் வந்துருச்சா உன் மேல, அப்போ நீ யாருடைய புள்ள? என் புள்ளைய மாறிட்டப்பா, நீ என் புள்ளைய மாறிட்ட. அவன் என்ன பண்றான்? 3ஆம் 4ஆம் தலைமுறைன்னு சொல்லிட்டாருல அவரு, 3 பேர்லாம் விட்டுறான். 3ஆம் தலைமுறை வந்தோடனே கையை வச்சிடறான். மறுபடியும் தப்பு செய்ப்பா. எத்தனை பேர் புரியுதா? 4ஆம் தலைமுறை வந்துட்டோம், மறுபடியும் கை வச்சிடறான். தப்பு செய்யப்பா. ஏன் கை வைக்கிறான்னு சொல்லுங்க. மறுபடியும் 3 4 தலைமுறை வரும். மறுபடியும் 4ஆம் தலைமுறை வரும். மறுபடியும் தப்பு பண்ணு, மறுபடியும் 4 தர. அப்படியே 6000 வருஷம் தூக்கின்னு வந்துட்டான் பாருங்களா அவன். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? இங்கே 4 பேர்லாம் பேசுறாங்க. 3 4 தலைமுறை சாபம் வந்துடும், 7 தலைமுறைக்கு சாபம் வந்துடும். எவ்வளவு கிரிமினலா யோசனை வந்துக்கிறான் பாருங்க அவன். கரெக்டா பண்ண முடிய போதா 4 வருஷம் இந்த இஎம்ஐ கட்டுறதை பார்த்துக்கிறீங்களா? கட்சியெல்லாம் கட்டின்னு அவனை பார்த்து, டேய் நீ முஷ்டனா எனக்கு எங்கேருந்துடா வருமானம்? மறுபடியும் நம்மளை இழுத்து விடுவான் பாருங்க. நீங்க இதை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க, நீங்க அடுத்த வண்டி வாங்குங்க, அடுத்த வீட லோனு போடுங்க, கட்சியெல்லாம் நம்ம அவனுக்கு கொடுக்குற மாதிரியே வச்சுன்னு இருப்பான். இப்படிதாங்க அவன் செயல்பட்டுக்கிறான். யாரு? பிசாசு. எவ்வளோ ஞானமாக செயல்பட்டு 3 நாள் வெயிட் பண்ணி 6000 வருஷம் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஆனால் இயேசுவோ, அடுத்த வசனம் வைமா, இப்போ அதுலயே அடுத்த வசனம் வைங்க. யாத்திராகமோ 15:25-26 வைங்க. இதுலயே தான் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய்.
இதை விட்டாங்க. இந்த வசனத்தை விட்டு முன்னாடி இருக்கிற வசனத்தையே போட்டு தொங்கி 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 மேலேருந்து கீழே வரலாம் வந்துட்டானுங்க. அடுத்த வசனத்துக்கு போய் தொங்கவே இல்லை. ஆனால் அது தொங்காமலே அது என்ன வேலை எஃபர்ட் காட்டுனுக்குது தெரியுங்களா? எது பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, யார் இடத்துல அன்பு கூர்ந்து? இயேசுவின் இடத்துல அன்பு கூர்ந்து. ஏன் இயேசு தேவன் தானங்க வரணும், ஏங்க இயேசு அந்த கற்பனையாக தான் சிலுவையில் போட்டு உடைச்சிட்டாரு. அதனால என் கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். பாருங்க, அது 3 தலைமுறை தாங்க. அது நல்லா கொஞ்சம் 3 தலைமுறை தாங்க. அது அவ்வளோ எஃபர்ட் காட்டினா இவர் நேரமா சொன்னார், என்கிட்ட அன்பு கூர்ந்து விசுவாசிச்சுங்க 1000 தலைமுறைடா, 1000 தலைமுறை நீ கீழ்ப்படிஞ்சதுனால யாரு நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் பாவங்கள் நீக்கப்பட்டு எப்படி ஒரு சிறு குழந்தையை போல மாறினானோ, நீ என்கிட்ட அன்பு கூர்ந்தனா 1000 தலைமுறைங்க. 1000 தலைமுறைன்னா ஒரு ஆளுக்கு 40 வருஷமே வச்சிங்களேன். இப்போ இயேசு வந்து எத்தனை வருஷம் முடிச்சுட்டு போய்கிறாரு? 2000 யார் சொன்னா சொல்கிறீங்களே கண்டு? சரி, 2024 கரெக்டு. 40 வருஷமே நம்ம பாதிக்கப்பட்டு வந்துக்கிறோம் வச்சுங்க. இயேசுனுடைய ஆசீர்வாதத்தினால் நான் சொல்கிறேன், சிலுவையினால் எத்தனை வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம்? ஏன்னா வருஷம் கிடையாதுங்க, சாரி தலைமுறை. 1000 வருஷம் சொல்ல அவர், 1000 தலைமுறை. அப்போ 2000 வருஷம் முடிஞ்சிருக்குன்னா எத்தனை தலைமுறையை நம்ம தாண்டி இருக்கிறோம்? ஒரு ஆளுக்கு 40 வருஷமே வைங்க. மேக்ஸ் யார்? எத்தனை பேர் மேக்ஸ் யார் டீச்சரு? சூப்பர். எப்படி மேக்ஸ் டீச்சரா? மேக்ஸ் யாருக்கு தெரியும்? சில பேர் மேக்ஸில் பயங்கரமாக இருப்பாங்களேப்பா. மேக்ஸ் டீச்சர் தானே நீங்கள்? ரைட்டு. அப்போ எத்தனை வருஷம் கடந்துக்கிறோம்? ஜோயல் பிரதர் சொன்ன மாதிரி 50 வருஷம் தாங்க கடந்தே இருக்கிறோம். 50 தலைமுறை தான் கடந்தே இருக்கிறோம். இன்னும் எத்தனை தலைமுறை இருக்குது? அப்போ 950 தலைமுறை என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்குதுங்க. தொள்ளாயிரத்தி 50 தலைமுறை இன்னும் இருக்குது. நான் சொல்றது வெறும் 40 வருஷம் கணக்கு போட்டு சொல்றேன். அப்போ 80 வருஷம் கணக்கு போட்டால் 50 கூட வராது போல. 50 தலைமுறை கூட வந்திருக்காது. இன்னும் நம்மளுக்கு எத்தனை தலைமுறை இருக்குது? 950 வருஷம் இருக்குது. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டீங்கல்ல, இப்போ உங்கள் சந்ததி இன்னும் 1000 வருஷம் நிற்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 தலைமுறை, 1000 தலைமுறை கர்த்தர் உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட வந்துட்டீங்களோ பிள்ளையா, இப்போ உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஒரு வேளை நான் கீழ்ப்படிஞ்சாலும் என் சந்ததி 1000 தலைமுறை விளங்குது. அதுக்கப்புறம் எவனும் கீழ்ப்படியாமல் 1999 வந்து நிற்க பார்த்து ஏசு என்ன பண்ணுவார்? நீ அம்மா பெரிய கேடினா மறுபடியும் இவனை நான் ஆசீர்வதினா மறுபடியும் அந்த 1000ல் போய் நிற்பாரு. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவை என்னைக்கு என் ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ, என் சாபங்கள் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி போனது. இப்போது ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்குள்ள. அது என்னுடைய கீழ்ப்படிதினால் அல்ல, இயேசுவினுடைய ஒரே கீழ்ப்படிதினால் நான் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். இந்த ஒரு தெளிவோடு போங்க, இந்த ஒரு தெளிவோடு போங்க. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 5:12 முடிச்சிருந்தேன் சீக்கிரம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், பாருங்க, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் பாருங்க மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. என்ன சொல்றாருங்க? இப்படியாக ஒரே மனுஷனுடைய, யாராவன்? ஆதாம். ஒரே மனுஷனுடைய பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல அவனால எல்லாருமே என்ன பண்ணாங்க? பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்று? இயேசு வந்ததால
அது என்ன ஆண்டு கொண்டதால மரணம் என் வாழ்க்கையில கிடையாது, ஜீவன் என்னை ஆண்டு கொண்டது. அந்த ஜீவனை ஆண்டு கொண்டதால அவர் சொல்றாரு, இப்ப தீர்ப்பு என்ன பண்ணிட்டாரு, எழுதி முடிச்சிட்டாரு. சொல்லுங்க, தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாரு. ஆதியாகமம் 3:19 வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாகமம் 3:19 வீட்டில் போய் வாசிங்க. சொல்றாரு, ஆதாம் ஒருவன் பாவம் செய்தபடியா கீழ்ப்படியாததினால அவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் முகத்தின் வேர்வையால் என்ன பண்ணுவீங்க, சிந்தி நீங்க கஷ்டப்படுவீங்க, நன்மை தீமை அறியத்தக்க, அந்த வசனம் வைங்க, நன்மை தீமை எதுல, ஆதியாகமம் 22 திரும்ப மட்டும் ஆகாரம் புசிப்பா என்ன, அங்க என்ன வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு வந்தது, நீ கஷ்டப்பட்டு தாண்டா நீ இது பண்ணுன்ற தீர்ப்பு அந்த இடத்துல வந்து ஊந்துருச்சு. இப்போ வராரு பாருங்க, ரோமர் 5:18 டக்குன்னு வாங்க, ரோமர் 5:18. தீர்ப்பு உண்டானது போல தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் இனியே எழுதப்பட போறது கிடையாது நம்மளுக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே என்ன பண்ணுச்சு, எனக்கு வந்துருச்சு. பாருங்க, ஒரே மீறுதனால எல்லா மனுஷனும் ஆக்கினைக்கு உண்டான தீர்ப்பு. பாருங்க, ஒருத்தன் தானே தப்பு பண்ணா, புள்ள பிறந்ததா பிறக்கவே இல்லை அப்போ. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு மனுஷனால ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. எதற்கு தீர்ப்பு வந்துருச்சு, நரகத்துக்கு போறதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. பாவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்துக்கு போகக்கூடிய தீர்ப்பு வந்துருச்சு. நான் இப்போ இப்படி பேசுறேன், இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. நரகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதுவுமே செய்ய வேணாம். அதுக்கு தாங்க இந்த வசனத்தை படித்தேன். மறுபடியும் படிக்கலாமா இந்த வசனம், படிங்க. ஆகியால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. அத்தோட நிறுத்துங்க. யாரு, ஆதாம் பண்ண ஒரு தப்புனால புள்ள பிறக்கவே இல்லை. ஆனா பிறக்க போற புள்ளெல்லாம் எங்க போய் சேர போகுது, இப்போ கேட்குறேன், நரகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒண்ணுமே செய்யவில்லை. அவர் உங்களுக்கு கூட்டின்னு போயிடுவாரு. சொல்லுங்க, ஒண்ணுமே செய்ய வேணாம். சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொல்றேன். ஒரு புள்ள பிறக்குது, இன்னைக்கு தான் பிறக்குது, ஓகேங்களா? அந்த புள்ளைய 10க்கு 10 ரூமோ இல்லை ஒரு பெரிய பங்களாவோ அதுக்குள்ளே அடைச்சி வைங்க. அவன் எத்தனை வருஷம் வாரான், 80 வருஷம் வரலும் வாரான்னு வச்சுக்கோ, இல்லை 50 வருஷம் வரலும் வாரான்னா அவனை வெளி உலகத்தையே காட்டாம அவனை அடைச்சி வைங்க. அவனுக்கு அப்படின்னா என்னன்னா தெரியாது, பாவம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது, தம்முன்னா என்னன்னு தெரியாது, கஞ்சானா என்னன்னு தெரியாது, குடினா என்னன்னு தெரியாது, எதுவுமே அவன் வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. இப்போ அவன் எங்க போவான், கரெக்டா வரீங்க பாருங்க பாயிண்ட். அவன் எதுவுமே தெரிய வேணாம், அவர் நரகத்துக்கு போறதுக்கு அவன் எதுவுமே செய்ய வேணாம். அவன் ஆட்டோமேட்டிக்கா செத்தா எங்க போறான், நரகத்துக்கு தான் போறான். ஏன் சொல்லுங்க, ஆக்கினி கூட தீர்ப்பு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. நீ நரகத்திற்கு சீல் குத்தியாச்சு, நீ அங்கதான்பா. சில மாடுகளுக்கெல்லாம் குத்துவாங்க பாரு, நீ கசாப் கடைக்கு போனோம் அப்படின்னு சீல் குத்துறாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவாரு, சரியா தெரியுமா, அதெல்லாம் சாப்பிடாத மாதிரி உக்காந்துக்கிறீங்க பாரு, அப்படியே அங்க போயிடும். புரியுதுங்களா, எல்லாத்துக்கும் போயிடும். அதே மாதிரி இங்க என்ன ஆயிடுச்சு, புள்ளையே பிறக்கல, என்னங்க புள்ளையே பிறக்கலங்க, யார் பிறப்பானே தெரியாதுங்க. ஆனா தீர்ப்பு வந்துருச்சு. எதுக்கு போனோன்ட்டு, நரகத்துக்கு போனோம், தீர்ப்பு வந்துருச்சு. யாரால, அந்த ஒருத்தவனால. அதனால்தான் பரலோகத்தில் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் வருது. அந்த ஒருத்தவனால இதுவாயிடுச்சு. நரகத்துக்கு போற இது யாருங்க போவா நரகத்துக்கு, யாருன்னே தெரியாதுங்க. அவனுக்கு நாளைக்கு யாரு பிறக்கணும் அவன் போயிடுவானாங்க. அப்ப அர்த்தம் அவனும் யாருன்னு தெரியலங்க, ஆனா அவன் பிறக்கிறான் பாத்தீங்களா, அவன் போயிடுவாங்க. அப்ப அவனுக்கு பிறக்க போறதா அதுவும் யாருன்னு தெரியாதுங்க, அவனும் போயிடுவாங்க. ஏன்பா, நரகத்துக்கு ஏதோ ஒன்று தீர்ப்பு உண்டாயிடுச்சுப்பா. அது போல வாங்க சொல்லுங்க, அது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. இப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஒண்ணுமே.
எவ்வளோ நல்ல தேவன், ஈஸியா எவ்வளோ வேலை பண்ணிக்கிறாரு பாருங்க, ஈஸியா. பாவம் அவன் செஞ்சானா? இல்ல, அவன் பாவம் செய்யனால அதை ஆண்டு கொண்டு தூக்கின்னு போய் நரகத்துல ஸ்வைன்னு ஈஜிப்ட்ல போய் மேலே ஏறினீன்னு வச்சுன்னா ரவுண்ட் ரவுண்டாக கூட்டு போய் தண்ணி எடுத்துனா நேராக கீழே வந்து டங்குன்னு அடிக்கும். நீ என்ன பண்றிய, நடுவில் தப்பிக்கவே முடியாது. மேலே ஏறிட்டல நீ இப்படி தாண்டா இறங்கி ஆகணும், வந்து தொப்புன்னு. அதே மாதிரிதான் நீ அவங்குள்ள வந்துட்டல, கர்த்தரே ஆண்டவர் நீ ஏற்றுக்கொண்டல, நீ தொப்புன்னு வந்து பரலோகத்துல ஊந்து தாண்டா ஆகணும். ஐயோ ஐயோ, யாருங்க விழுவா, யாருங்க விழுவா? உனக்கு எனக்கு பிறக்கிறவன் எல்லாம் விழுவான். அப்பா அவர் பேர், அவன் பேர் யாருன்னு தெரியாது, ஆனா உனக்கு பிறக்கிறவன்லாம் ஊந்துருவான். 1000 தலைமுறை மட்டும் எல்லி. அப்பா எனக்கு அடுத்தது யாரு? ஜோபின். இப்ப தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். ஜோபினுக்கு அடுத்தது யாரு தெரியாது, ஆனா அவனுக்கு பிறகு போறது எங்க வந்து விழப்போகுது? பரலோகத்துல வந்து விழப்போகுது. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும். ஒரே மனுஷனுக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கு எதுவான தீர்ப்பு நான் சொல்றேன். எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்னா என்னறீங்களா? ஜட்ஜ்மெண்ட் டேன்னா முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அப்புறம் ஆர்டர் ஆர்டர்னு எல்விஸ் என்பவன் சொல்லுங்க. சரி, நான் எல்லாரையும் சொல்றேன். ஏஎம்டி சபையில் உள்ள அனைத்து மக்களும் சொல்ல மாட்டீங்களா கூட? அப்ப இங்கே இருந்து ஏஎம்டி சபையில் உள்ள அனைத்து மக்களும் கர்த்தராகி ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. ஆதலால் அவர்கள் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அவர்களுக்கு பரலோகத்திற்கும் செல்லும் தீர்ப்பு எழுதப்பட்டது. தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. பேனா வச்சிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. சிலுவையில் மரணத்தின் கூரை வச்சிட்டார் அவர். சொல்லுங்க, மரணமே உன் ஜெயம் எங்கே? என்னது? மரணமே உன் கூரை எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சிலுவையில் அந்த கூரை மொக்கையாக்கிட்டாரு, அதை வச்சிட்டாரு. தீர்ப்பு இனியும் எந்திரா நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லிட்டாரு. பரலோகத்துக்கு ஏதுவான தீர்ப்பு எனக்கு உண்டானது. இனி என் வாழ்க்கையிலே சாபம் அல்ல, ஜீவன் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கிறது. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். டைம் இருக்குது, நல்லா போகுதில்ல? எத்தனை பேர் நல்லா போகுதுன்றீங்க? சூப்பரா போகுது. என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அல்ல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே என் சந்ததிகள் யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? ஒரே மனுஷனாலே நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எனக்கு உண்டாயிற்று என்று எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணி. கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றுமாய் இருக்கிறது. பத்தியா? இது கை தட்ட மாட்டீங்க. இப்ப வானாங்க நான் வரேன். இப்ப கை தட்டிங்க பாருங்க. ஆதாமுக்குள்ளாய் சொல்லுங்க, எல்லா சாபங்களும் அவன் சந்ததிக்கு ஆம் என்றும். எல்லாம் வந்து பசங்க ரன்னிங் ரேஸ் வச்சா ஓடுவாங்க, திடீர்னு ஆடு கொஞ்சம் ஆடு பேக்ல வந்து அந்த மாதிரி அழகா. இதுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இதுதாங்க யாரு? பிசாசனுடைய தந்திரம்ன்றது. சாபத்துக்கு பவர். 4 தலைமுறைன்னா பயப்படுறாங்க. ஆசீர்வாதம் 1000 தலைமுறை தொடருது போனா அதை நம்பருக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, நம்புறதுக்கும் ஆள் இல்லை. நான் சொல்றேன், ஆதாமுக்குள்ளாய் சாபங்கள் எல்லாம், சாபங்கள் என்றும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ளாய் அவன் சந்ததிக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் என்று இருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்குள்ளும் என் சந்ததிக்குள்ளும் ஆம் என்றும் ஆம் என்றுமா என்றென்றைக்கும் இருக்கிறது. ஒரு நெகட்டிவ் சொன்னாதான் ஒரு பாசிட்டிவ்க்கு, ஒரு நெகட்டிவ் சொன்னாதான் ஒரு பாசிட்டிவ்க்கு வருது. சொல்லுங்க, சாபம் என் மேல கிடையாது. அது எங்க முடிஞ்சு போச்சு? சிலுவையில் முடிஞ்சு போச்சு.
கூரை மொக்கையா ஆக்கிட்டாரு. இப்போ சாபம் யாருக்கிட்ட போயிடுச்சு சொல்லுங்க? சாபம் யார்கிட்ட போயிடுச்சு? இயேசு கிட்ட போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற நீதி யார்கிட்ட வந்துருச்சு? என்கிட்ட வந்துருச்சு. சொல்லுங்க, என்கிட்ட வந்துருச்சு. இப்போ இவர் இருக்கிறாரு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனோன்னா இப்போ அவருடைய இதுவாக நான் எப்படி மாறிட்டேன்? நானா எப்படி சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ஐடியா கொடுங்களா சொல்கிறதுக்கு. இப்போது நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன்னு வச்சிங்களேன், கடைசியில் அங்கேயே வந்துட்டிங்களா பிரதர், இருக்கிறேன்னா வச்சிங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தருக்கு நான் புள்ளையாக போகிறேன், அவருடைய புள்ளை என்ன ஆகிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போனதால் அந்த வீட்டு ஆசீர்வாதம் யார் மேலே வந்துருச்சு? இப்போது எனக்கு வந்துருச்சு. அவரு இங்கே வந்ததால் என்னுடைய ஏழாமை யாருக்கு வந்துருச்சு? இவருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சாபம் அங்கே போச்சுன்னா அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? எங்கே வந்துருச்சு? என்கிட்ட வந்துருச்சுங்க. சொல்லுங்க, சாபம் அங்கே போச்சுன்னா ஆசீர்வாதம் என்கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ நல்லது. அப்போ வியாதி அங்கே போச்சுன்னா சுகம் எங்கே வந்துருச்சு? எனக்கு வந்துருச்சு. தரித்திரம் அங்கே போச்சுன்னா ஆசீர்வாதம் எங்கே வந்தது? ஐஸ்வர்யம் எனக்குள்ளே வந்தது, எனக்குள்ளே வந்தது. பாருங்க, இவன் ஒரு எக்ஸாம்பிள், இவரை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யாரு? நம்ம யாக்கோபுக்கு வந்துடுவோம். யாக்கோபு கிட்ட அவங்க அம்மா பேர் என்னது? ரெபேக்காள். கரெக்டா? இதுக்கு இல்லை அப்படின்றாதீங்க, ரெபேக்காள் தானே. அக்கா நீங்கள் தாங்க கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டுன்னு தலையாட்டுறீங்க. ரெபேக்காளுக்கு கூப்பிட்டு, ரெபேக்காள் வந்து யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறான், டேய் மகனே, உங்கள் அப்பா என்னாருமா சொல்லிட்டான், ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டான்டா. ஏசாவை யார்? ஏசா யார்? அவங்க அண்ணன். ஆசீர்வதிக்க அவனுக்கு வந்து ரோமெல்லாம் என்ன இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டான்டா. இது பேர் விட்டு கேட்டுக்குது. இவங்க யாரு? ஜென்ஸா லேடிஸா? நான் அடுத்த சாப்டர் போயிடுறேன். விட்டு கேட்டுக்குது. விட்டு கேட்டினா வந்து போய் சொல்லுது, டேய் அவன் வந்து ஆசீர்வதிக்கணும்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாரா, நீ என்ன பண்ணு. அதனால அவனை ஏசாயிட்ட சொல்லிட்டாரு, கொழுத்த கன்றுக்குட்டியா அச்சு எத்துன்னு அவனும் போயிட்டான்டா, செஞ்சு எத்துன்னு வரேன்னு சொல்லிட்டாரா, போயிட்டான்டா. மகனே நீ என்ன பண்ணு, நேராக உங்கள் அப்பாண்ட போயிட்டு நான் உனக்கு அதே மாதிரி ஆட்டுக்கறி செஞ்சு தரேன், நீ என்ன பண்ணு, எடுத்துன்னு போய் உங்கள் அப்பாண்ட கொடுத்து அவனு அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த பையன் நேரமா பண்ணுறான், யாக்கோபு, மா நான் போயிட்டு அப்பாண்ட சொல்கிறேம்மா, நான் தான் ஏசான்னு சொல்கிறேன், ஒரு வேளை லேசா அவர் என் மேலே நான் ஏசான்னு சொல்கிறேன் போயிட்டு அப்பாண்ட, ஒரு வேளை லேசா அவருக்கு நான் ஏசா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை சபிச்சிடுவாரேம்மா, என்னை சபிச்சிடுவாரேம்மா. அதுக்கு அவள் சொல்கிறா, ரெபேக்காள் சொல்கிற, தாயி மகனே நீ போ, ஒரு வேளை அவர் உன்னை சபிச்சாருன்னா அந்த சாபெல்லாம் என் மேலே வரட்டும், ஆசீர்வதிச்சாருன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் உன் மேலே போட்டோம்பா. நான் சொல்கிறேன், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு ரெபேக்காள் இதை செய்வான்னா நான் செய்ய மாட்டேனாடா, அவ கூட மறப்பாடா. நான் செய்ய மாட்டேன்னா மறந்துடுவா. ஆனா நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ரெபேக்காளையே நான் தான் உண்டாக்கினேன், அவளே சாபத்தை அவ தலையில மேல போட்டுக்கிறான்னு பார்த்து உன் சாபத்தை நான் என் தலை மேல போட்டு ஆசீர்வாதத்தை உன் மேல போட மாட்டேன்னா. அந்த வசனம் இருந்தா எடுத்து படிங்க, ஆதியாகமம். ஏன்னா அந்த வசனம்லாம் கிளியரா நோட் பண்ணின்னு போயிடுங்க. ஆதியாகமம் 27:12-13. இன்னோட முச்சிடலான்னு பாருங்க, எத்தனை பேர் இன்னோட முச்சிடலாம்? இங்க பாருங்க, ஒரு வேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்தால், ஏன்னா அவனுக்கு ரோமம் அதிகமா இருக்கும் கண்டுபிடிச்சிடுவான்றதுக்காக, தடவி பார்த்தால் அப்போது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வனே என்றான். அதற்கு அவள், தாய் என் மகனே உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவங்களை என்னிடத்தில் கொண்டு வா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, ஏன் சொல்ல மாட்டேன் கேள்றா, கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தை மட்டும் என்கிட்ட
எத்தனை வாடா உன்னை 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஒரு நல்ல ஒரு இது லாஸ்ட்டாக வசனம் சிலெல்லாம் தர நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் இதோட முடிச்சிடுறேன். 1 பேதுரு 1:22 டக்கு டக்குன்னு சொல்கிறேன். 1 பேதுரு 1:22 சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ பேசின இருக்கிறது என்னது? ஹலோ, இப்போ பேசின இருக்கிறது என்னது? சத்தியம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். நான் வசனத்தை மட்டும் சொல்ல போகிறேன், ஸ்பீடாகவே சொல்கிறேன். கலாத்தியர் 3:1 அதே உன் சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கலாத்தியர் 5:7 சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்போஸ்தலர் 6:7 விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ரோமர் 16:25 விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ரோமர் 10:3 தேவ நீதிக்கு கீழ்ப்படியுங்கள். நம்மளுடைய நீதி அவரால் உண்டானது. அந்த நீதிக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுங்க, அந்த நீதிக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த ஒரே ஒரு விசுவாசம் எவ்வளோ பெரிய நன்மையை வரப்பண்ணுகிறது தெரியுங்களா? ராகாப் எத்தனை பேர் தெரியும்? ராகாப் தெரியுமா? ராகாப் யாரு? ஆமாம். ஆனால் கீழ்ப்படியாமையின் மத்தியில் இருந்த அவள் ஒருவள் கீழ்ப்படிந்ததினால் அவளுடைய சந்ததிக்கே ஆசீர்வாதம் உண்டானது. சொல்லுங்க, எதுல கீழ்ப்படிந்தா? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தா. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் லாஸ்டா போய் வாசிச்சீங்கன்னா ராகாபை குறித்து அவர் சொல்றாங்க, வேதத்துல யாருமே வரல பழைய ஏற்பாட்டிலேருந்து ஸ்திரீங்க, ஆனா இவ வரா. யாரு? ராகாப் வரா. ஏன் ராகாப் வரா? விசுவாசிச்சா. அவ என்னன்னா கொல்ல வராங்க, அந்த தேசத்தை அழிக்க வராங்க. கவனிச்சுட்டு போவாங்க, தேசத்தை அழிக்க வராங்க. தேசத்தை அழிக்க வர பார்த்து அந்த ஊரே நம்பலங்க. அதான் சொல்றேன்ல, லாசரு செத்தான், ஊரே அழுவுது. கர்த்தர் ஒரு கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? 100 பேர் ஃபெயில் ஆகட்டும்டா, நீ விசுவாசிக்கிறியா? நீ பாஸ் ஆயிடுவடா. அந்த ஊரே தேவனை நம்பல. ஆனா இவ ஒருத்தி கீழ்ப்படிஞ்சு சொல்றா. என்ன சொல்றா? வீட்டுக்குள்ள மறைய வச்சுட்டு சொல்றா, அனுப்ப பார்த்து, உங்கள் போங்க, ஜெயம் உங்க பக்கத்துல இருக்குது. ஏன்னா உங்க தேவனை பத்தி நான் கேட்டிருக்கேன். அவர் சமுத்திரத்தையே 2ஆ பிளந்தவர். அவர் எல்லாவற்றிலையும் ஜெயம் பிளந்தவர். இந்த தேசத்துல எவனும் ஒழுங்கு கிடையாது. நீங்க தான் இந்த தேசத்தை சுதந்திரிச்சின்னு போறீங்க. சொல்லுங்க, தேசத்தை சுதந்திரிச்சின்னு போறீங்க. அதனால வெற்றி உங்க பக்கம்தான், வெற்றி உங்க பக்கம்தான். ஆனா வெற்றி உங்க பக்கம்தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னை காப்பாற்றுவீங்களா? அப்படின்னு அவன் சொல்றான், மகளே, ஹலோ நல்லா கவனிங்க, மகளே, உன் கீழ்ப்படிதலினால் உன் விசுவாசத்திற்காக நீ மட்டும் காப்பாற்றப்பட போறது கிடையாது, உன் சந்ததியே காப்பாற்றப்பட போகுது. சொல்லுங்க, விசுவாசத்தினால ராகா மட்டும் காக்கப்படுவது கிடையாது, உன் சந்ததியே காக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு? ஒரு வேசி. ஆனா கிறிஸ்துக்குள்ளா இருந்துன்னு தேவனை கூடயே இருந்துன்னு தேவனை நம்பவே இல்லை, யாரும் கீழ்ப்படிவே இல்லை. ஆனா அவ ஒருத்தி கீழ்ப்படிதனால தேவன் மொத்த ஊரே அழிச்சாரு. ஆனா இவ குடும்பம் மட்டும், இவளால அவ சந்ததி மட்டும் இல்லைங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க ஒருவருடைய கீழ்ப்படிதலினால். இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுனுக்கிறேன்? ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் வருகிற ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறது எல்லாமே மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுங்க. தேவன் இப்படி அடிப்பாரா, அப்படி அடிப்பாரா, ஐயோ எரிச்சல் உள்ள தேவன் கிடையவே கிடையாது. அவர் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க, எல்லாத்திலையும் வேற எதாவது ஐஸ்வர்யமா இருப்பீங்கடா, என் தேவன் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாருமே நம்மளெல்லாம் பார்த்து பயம்படுத்தி வச்சிருக்கிறாங்க.